ஹலோ எவ்ரிவன், ஹெல்த்தியாக கருவேப்பிலை தொகையல் பண்ண போகிறோங்க. தாளிப்பில் போட்டால் கருவேப்பிலையை பசங்க எடுத்து வச்சிருவாங்க. ஆனால் இப்படி ஹெல்த்தியாக தொகையல் பண்ணி கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. தொகையல் அரைச்சிட்டு தாளிப்பு வைக்கும் போது வீடையும் மணக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்டி அண்ட் ஹெல்தி தொகையிலுங்க. பசங்களுக்கு தோசையோட சிக்கன் குழம்பு கொடுத்தேங்க. சிக்கன் குழம்பு வச்சுட்டு கருவேப்பிலை பச்சடி வச்சுட்டு சாப்பிட்டாங்க. கல்யாணதுமே மறுபடி செய்ய சொன்னாங்க. அங்கே ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு நம்மளோட முடிக்கு நல்லது இல்லைங்களா, அதனால செக்கு தேங்காய் எண்ணெய் செய்ய போகிறேங்க. 2 ஸ்பூன் செக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டுக்கலாங்க, பெரிய ஸ்பூனுங்க. வெள்ளை உளுந்து வேணும்னாலும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை போட்டுக்கலாம், சிம்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பிளாக் சீட்ஸ் போட்டுக்கலாங்க. இது எல்லாமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. 1 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். எல்லாமே சிம்ல ஃப்ரை பண்ணுங்க, நல்ல அரோமா வரும். காரத்துக்காக 10லேருந்து 15 காஞ்ச மிளகா ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்படி கட் பண்ணுறதுனால சீடு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கடைசியாக எள்ளு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது அந்த சூட்லேயே நல்லா ஃப்ரை ஆகும். எல்லாமே பிளேட்டுக்கு மாற்றிடலாம், நல்லா ஆறட்டும். என்னோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நிறைய கருவேப்பிலை கொடுத்துட்டாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பார்த்ததுமே நான் இந்த தொகையில் தான் செய்யணும்னு நினச்சேங்க. எல்லாம் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு இருக்குங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், தட்டை ஃபுல்லாக வச்சிருக்கேன். இப்போ நம்ம மிளகா ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதே கடாயில் இருக்கிற எண்ணெயே போதுங்க. பாருங்க, 3 கைப்பிடி ஃபுல்லாக கொழுந்து கருவேப்பிலை இருக்குங்க. கொஞ்சமா மீதி இருக்கு. மொத்தமாக 3.5 கைப்பிடி ஃபுல்லாக இருந்ததுங்க கொழுந்து கருவேப்பிலை. உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது ஆயில் பத்தலைன்னா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரை பண்ணிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம், ஆறட்டும். இப்போ நம்மளோட காஞ்ச மிளகா ஆறி இருக்கும், மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக தாங்க அரைச்சிருக்கேன். ஃப்ரை பண்ண கருவேப்பிலை ஆறி இருக்குங்க, அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதையும் நான் கொஞ்சம் கோர்ஸாக தாங்க அரைச்சிருக்கேன். லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், புளியை ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு புளி தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 5 to 6 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிருக்கு. ஃபைனலாக தாளிக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் செக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுட்டேங்க. கொஞ்சம் நிறைய சட்னி இல்லைங்களா, அதனால 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க, வெங்காயம் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண வேண்டாங்க, டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அரைச்சிருக்கோம்ல கருவேப்பிலை தொகையில் போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கான்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணும்போதே வீடே மணக்குங்க, அந்த அளவுக்கு அரோமேட்டிக்கான ஹெல்தி தொகையிலுங்க. வெங்காயம் ஆட் பண்ணதுனால ரொம்ப நாள் வராதுங்க. வெங்காயம் ஆட் பண்ணலன்னா 1 வாரத்து மேலே இருக்கும். ஆனால் வெங்காயம் ஆட் பண்ணாதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களே சாப்பிடும்போது வெங்காயத்தோட கிறிஸ்பினஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபிங்க, மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.